ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஃபென்டாஸ்டிக் தமிழச்சி. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து டாமி வந்து ஓஷன் வியூலேருந்து வெளியே வராரு. அவர் வந்து இப்போ சி பாயிண்ட்டுக்கு போக போகிறாரு. நம்ம வந்து அப்படியே ஒரு வண்டி எடுப்போம். வண்டி 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 அங்கே வருது காய்ஸ் வண்டி. ஸோ வண்டி அப்படியே எடுத்துட்டு நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு போகலாம். அப்படியே நம்ம சி பாயிண்ட்டுக்கு போகிறோம். இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு கைஸ். இன்னைக்கு ரொம்ப பயங்கரமான மிஷன்ஸ்லாம் பார்க்க போறோம். வாங்க கைஸ் போய் பார்ப்போம். என்ன முட்டிட்டு நிக்கிறான்? ஓகே, வளச்சாச்சு கைஸ். அப்படியே போறோம். அப்படியே பீச்சுக்கு போறோம். அங்கதான் சி பாயிண்ட் இருக்கு. அங்க போய் கர்னல் பார்க்க போறோம். அங்க ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனை போய் பார்க்க போறோம். நம்ம கொஞ்சம் பயங்கரமா தான் ஓட்டுறோம். பட்டு பம்பெல்லாம் தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கோம். பட் பரவாயில்ல, அப்படியே ஓட்டிட்டு போவோம் கைஸ். இங்கதான் இருக்கு சி பாயிண்ட். இந்த பீச் தெரியுது பாருங்க கைஸ், பக்கத்துல நம்ம வந்துட்டோம். டாமி என்ன செய்ய போறாருன்னு வேற தெரில. ஸோ இங்கதான் இருக்கு. வந்தாச்சு. வண்டியை நிறுத்தி இறங்கியாச்சு. நம்ம அந்த ரெட் பாயிண்ட்டுக்கு போறோம் கைஸ். இது வந்து பூட்டி இருக்கு. இது வந்து மிஷன்ஸ் முடிய ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு லாக்டு. நம்ம வந்து அந்த ரெட் மார்க்ல போயிடணும்னா அதுவே ஓப்பன் ஆகும் கைஸ். இப்போ ரெட் மார்க்ல போய் நீ வந்ததை நான் ரொம்ப பாராட்டுறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா அப்படியே போலாம். எங்க போறது? பிசினஸ்குள்ள தான் ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. கிளம்புங்கள். நல்லதே யோசிப்போம் டாமி. அதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு ஆடு இருக்குன்னு யோசிச்சேன். இஸ் அ மிலிட்டரி காய். பார்க் ப்ரொடெக்ஷன்லாம் போட்டிருக்கான். நம்ம இப்ப லான்ஸை பிக்கப் பண்ணிட்டு நான் போய் டேசியை பாரு. ஓகே. ஸோ ஓகே, இப்போ நம்ம டாமி வந்து வெளியே வந்துட்டாரு. ஸோ இப்போ நம்ம அப்படியே ஒரு வண்டி எடுக்கிறோம் கைஸ். வண்டி எடுத்துட்டு நம்ம போய் லான்ஸை போய் பார்க்க போகிறோம். இவன் வந்து ஒரு ஏரியா செட்டப் பண்ணி வச்சிருக்கான். அங்கதான் வந்து அந்த டீல் பேச போறாங்க. அது பேர் தான் கார் பார்க்குன்றாங்க. ஸோ அங்க போய் நம்ம பார்ப்போம் என்ன டீலு, எப்படி இருக்க போகுது, எதுவும் வெட்டு குத்தா இல்லை ஸ்மூத்தா பேசி அப்படியே அசால்ட்டா தட்டி விட்டுறோமா அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். லான்ஸை கூட்டிட்டு போகணும்னு வேற சொல்லியிருக்காங்க. லான்ஸ் வந்து இந்த ஒரு டெஸ்டினேஷன்ல தான் இருக்கான். அவன்கிட்ட போய் பார்த்தாதான் தெரியும். அவன் வந்து இந்த டீலிங் பத்தின நமக்கு ஒரு ஐடியா கொடுப்போம். ஸோ நமக்கு ஒரு ஐடியா அதை வச்சு கிடைக்கும். ஸோ நம்ம அப்படியே அவனையும் கூட்டிட்டு, அவன் நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ அதனால அவன் நம்பித்தான் இறங்குறேன். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம போறோம் கைஸ். அப்படியே இங்கனக்குள்ளதான் அந்த குடவுன் இருக்கு, இருக்கு. ஸோ அப்படியே இதில் வளைச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா போறோம் கைஸ். அப்படியே இங்கதான் அந்த குடவுன்ல லான்ஸ் வரேன்னா. ஸோ அவனை போய் நம்ம அப்படியே மீட் பண்றோம். இங்க ஏதோ துப்பாக்கி எடுக்க சொல்றாங்க. துப்பாக்கி எடுக்க போறோம். நான் அப்படியே துப்பாக்கி எடுத்துட்டேன் காய்ஸ். ஏதோ பெரிய சண்டைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. லான்ஸ் வரான். அந்த மலைய அப்படியே மான்கொம்பு மாதிரி சீவி என் கையில குடுன்றாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ இன்டோ பண்ணிக்கிறாங்க காய்ஸ். நான் தான் லான்ஸ், இதுதான் உன் சான்ஸ், நான் அடுத்துக்குனா. இப்போ நம்ம கார் எடுத்துட்டு அந்த லான்ஸையும் கூட்டிட்டு அப்படியே போறோம் காய்ஸ். ஏதோ அந்த டீலிங் நடக்கிற இடம், இந்த கர்னல் சொன்னானே ஒரு ரகசியமான இடத்துக்கு அப்படியே டீல் பண்ண போறோம். அப்படியே நம்ம இது அவங்கார் தான் கைஸ், இந்த வெள்ளை வண்டி. இதுலதான் அவன் எப்பயுமே அசால்ட்டா வருவான். நீங்க நம்மள நம்பி கொடுத்துருக்கான். நம்ம என்ன பண்ண காத்திருக்கோமோ தெரியல. ஆல்ரெடி பஞ்சர் ஆக்கிட்டோம். சரி அப்படியே போறோம் கைஸ். அதான் அந்த பிங்க் மார்க் தான் நம்ம ரொம்ப சேதாரமாக்குறாங்க கைஸ். தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்கோம் வண்டிய. சொல்லியா நொறுக்கிட்டீங்களேடா. அப்படியே தீ பிடிக்கல. அப்படியே போறோம் கைஸ். தீ பிடிச்சிச்சுன்னா அவன் வரமாட்டான். அப்புறம் வண்டி இதாயிரும் கைஸ். அப்படியே இந்த பிங்க் மார்க் கிட்ட வந்தாச்சு. அப்படியே நம்ம இப்ப இங்கதான் டெய்ஸ் வருவான். டீல் பேசுவாங்க. இந்த வரான். இவன் தான். அவன் வந்துட்டாங்க, கார்ல வந்துட்டாங்க, குரூப் ஆகிறாங்க. அவங்க கண்ணுலயும் கன்னு இருக்கு. உன்கிட்ட சோக்கா ஒரு கன்னு இருக்கான்னு கேக்குறான். வச்சிருக்கேன், பாப்போம். பெரிய அவங்க எப்ப வேணாலும் இறங்கலாம். நம்ம ஒரு பாயிண்ட்ல போய் நின்னுக்கலாம். ஓகே, நான் இங்கிட்டு போறேன், நீ அங்கிட்டு போ. ஓகே, இப்ப நம்ம இந்த சைடு போய் கார்னர்ல நிக்க போறோம் கைஸ்.
ஏதோ சம்பவம், ஏதோ டீல் பண்ண போறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம கிட்ட சேஃப்டியா கன் வேற இருக்கு. ஸோ அதான் அந்த பிங்க் பார்க்கு நம்ம ஒரு தடவை கன்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம ஒரு சோக்கான கன்னை எடுத்துட்டு போய் அங்க நின்னாச்சு. ஒருத்தன் வரான். அவன் வந்து அவன் வந்து இது லான்ஸ் ஹெல்த்தையும் டெய்ஸ் ஹெல்த்தையும் பார்க்க சொல்றாங்க. அந்த வால்யூம் வந்து குறையாம இருக்கிற மாதிரி பார்த்து நம்மளதான் காவல் காக்க சொல்றாங்க. அவன் ஏதோ பெட்டியை வச்சு டீல் பேசிக்கிட்டு இருக்கான், 5 ரூபா 10 ரூபான்ட்டு. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா டீல் பேசுறாங்க. அங்க எல்லோ கலர்ல ஒருத்தன் வரான். அவன் நம்மள இது நம்ம சுட்டுட்டோம் அவனை. அவன் வந்து ராங் டீலிங்னு நினைக்கிறேன். இங்கிட்ட ஒருத்தன் வரான், அவனையும் நம்ம சுட்டுட்டோம். அவங்க எல்லாம் நம்ம டைஸை கொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க நம்ம சுட்டுட்டோம், பயங்கரமா தெறிக்க விட்டோம். இப்ப இன்னொருத்தன் வரான் கைஸ். அவன் மெதுவா பதுங்கி பதுங்கி வரான், பெரிய லாரியில வரான். அவனையும் நம்ம சுட்டுட்டோம். அவ்வளவுதான். இப்போ திரும்பி அங்க பாக்குறோம், அவங்க இன்னும் டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் கூட்டத்துல ஒரு ஆள் வேற செத்துட்டான். சரி பரவாயில்ல விடுங்க. சரி பரவாயில்ல. இப்போ டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க திரும்ப. பின்னாடி ஒருத்தன் வர்றான் மறைஞ்சு. அவனையும் நம்ம கொன்னாச்சு, சுட்டாச்சு. இப்ப நம்ம திரும்பி இன்னும் டீல் பேசி அவங்க முடியல. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி பார்ப்போம் அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு பாடி கார்டா நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. இங்கிட்ட ஒருத்தன் வர்றான். நம்ம கையில துப்பாக்கி வேற எடுக்கல. எடுத்தாச்சு காய்ச்சா. அவன் எடுத்தாச்சு. அவன் இங்கிட்ட ஓடிட்டான். அவன் எதுவும் பதுங்கி இந்த சைடு வருவானான்னு தெரியல. அவன் வண்டியை சுட்டுட்டோம். இந்த சைடு எதுக்கும் பாத்துக்கிறோம். இங்கிட்ட 2 பேர் வராங்க பைக்ல வந்து பெட்டியை தூக்கிட்டு போறாங்க. பெட்டியா என் பணம் தூக்கிட்டு போறாங்க. அதுல ஒருத்தன் வந்து யாரோ சுட்டாங்க, அவன் கிடக்குறான். ஐயோ இப்ப நம்ம போய் அந்த அவன் எங்கிட்ட போயிட்டான். அதான் இந்த எல்லோ மார்க்கு. நம்ம போய் வண்டி எடுக்கணும். டாமி வண்டி எடுத்துட்டு அப்படியே போய் அந்த மணியை வாங்குறோம். அவன் எங்கனக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப தூரத்து போய் எஸ்கேப் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம அடிச்சு பெட்டியை வாங்கிட்டு வந்து நம்ம டெய்ஸ்ட வந்து ஒப்படைக்கணும் கைஸ். அப்பதான் நமக்கு வந்து ஒரு கிரெடிட் கிடைக்கும். நம்ம அதனால அவனை தேடி போறோம். அவன் இங்கதான் ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம சுடுறோம். பட் அவன் செத்துட்டான் கைஸ். வண்டியும் பறந்துருச்சு. அவன் வந்து அவனை போட்டாச்சு. இப்போ வந்து அவனோட சூட்கேஸை, அந்த பிரீஃப் கேஸை எடுத்துட்டு நம்ம போய் டெய்ஸ்ட கொடுக்குறோம். பார்ப்போம் டெய்ஸ் என்ன பண்றான்ட்டு. நமக்கு கத்தியெல்லாம் உள்ள வச்சாச்சு. நமக்கு ஃபைட்டிங் முடிஞ்சு. நம்ம போய் இப்ப டெய்ஸை போய் பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். டெய்ஸ் அவன் இங்க ரொம்ப தூரம் தள்ளி இருக்கான். நம்ம திரும்பி அவ்வளவு தூரம் போய் டெய்ஸை போய் பார்த்து கொடுக்கணும். ஸோ இங்கதான் மேப் காட்டுது. ஸோ நான் அதுபடி அப்படியே போறேன், ஸ்ட்ரைட்டா போறேன். ஸோ டெய்ஸை போய் இந்த பெட்டியை கொடுத்தாதான் அவன் வந்து என்ன செய்யறான், என்ன செய்ய போறான், என்ன டீலிங், என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி தெரியும். ஸோ இங்கதான் அந்த டெஸ்டினேஷன் இருக்கு. ஸோ டாமி போறாரு, பயங்கரமா வண்டி ஓட்டுறோம். ஸோ அவ்வளவுதான், எனக்குள்ளதான் கிடக்கு. இங்கதான் இருக்கு கைஸ். ஸோ இதான் அந்த அமிகோ வண்டி, பிளேஸ், டெஸ்டினேஷன். ஸோ இங்க வந்தாச்சு. நம்ம இங்க நிக்கிறோம். பெட்டிய ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அவன் வந்து நம்மளை பாராட்டுறான். நல்லா ஒர்க் பண்ணியிருக்க, ரொம்ப நல்லா பண்ற அப்படின்ற மாதிரி. உன் பேர் என்னன்னு கேக்குறான். நம்ம டாமி அப்படின்றோம். அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கைஸ். இப்போ இங்க லான்ஸ் இருந்தானே, அவனை எங்க அப்படின்னு கேட்கிறான். அவனையும் கூட்டிட்டு போயிட்டாங்க போல. அவ்வளவுதான். இந்த மெஷின் பாஸ் ஆனதுக்கு நமக்கு $1000 கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த மெஷின் முடிஞ்சு. இப்போ டாமி வந்து கார் எடுத்துட்டு அப்படியே நம்ம ஒரு ரவுண்டு போறோம். அப்படியே திரும்பி இறங்கணும். வேற கார் ஏதாவது எடுத்துட்டு போகலாம். இந்த கார் நல்லா இருக்கு, பட் இருந்தாலும் வேற கார் எடுக்கலாம். நமக்கு ஒரு கால் வருது. என் ஆளை நீ ரொம்ப அழகா பாத்துக்கிட்ட, ரொம்ப அழகா சும்மா கிளின்னு கிழிச்சிட்ட. நீ என்ன நேர்ல வந்து பாரு. எனக்கு உன்னமாய் ஒரு ஷார்ப்பான புள்ளதான் தேவை. ஸோ வந்தேன்னா உனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. ஸோ அவ்வளவுதான் கைஸ். இதோட இந்த வீடியோ முடியுது, இந்த மிஷன் முடியுது. ஸோ இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ், மிஷன்ஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காம ஃபென்டாஸ்டிக் தமிழச்சி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இன்னொரு வீடியோல இருந்து இன்னொரு மிஷன்ஸ் உங்களை சந்திக்கும் வரையில் until then bye bye from ஃபென்டாஸ்டிக் தமிழச்சி. See you in the next video. Bye guys.